அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே தரும் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். சரணார்த்தி வாங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். 11 பேர் இருக்கீங்க, 13 பேர் இருக்கீங்க. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சரி சாமி, சொல்லுங்க. போன வாரம் நம்ம காப்பு பார்த்தோம். ஆமா, மகாதேவ மாநில காப்பு பார்த்தோம். 1வது பாட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு போன வாரம். இன்னைக்கு 2வது பாட்டுக்கு போமா? போயிடும். ஓகே, 2வது பாட்டு சாமி. உலகமெல்லாம் தனி நிறைந்த நிறைந்த படிங்கப்பா. 6 நாள் படிக்கலாம். படிங்க. நான் படிக்கிறேன். படிங்க படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். உலகமெல்லாம் தனி நிறைந்த உண்மையாகி யோகியர்தம் அனுபவத்தின் உவப்பா என்றும் கலகமுறா உபசாந்த நிலையதாகி களங்கமற்ற அருண் ஞான காட்சியாகி விலகலுறா நிபிடவானந்தமாகி மீதான தொழில்கின்ற விளக்கமாகி இலகு பராபரமாய் சிற்பரமாய் அன்பர் இதே மலர் மீதிருந்த இன்ப தேவே. புரியுதா சார்? சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்களும் அது எப்படியே போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் மாத்தி உண்மை இப்படி போட்டுக்கலாம்ல? இல்ல சாமி, நீங்க எழுதும் பொழுது உண்மையாகி ஆகி அதாவது இங்க போட்டுட்டு இங்க போட்டாக்கா சூப்பரா இருக்கும். பாட்டு சீர் மாறும். நல்லா இருக்குதே. சீர் மாறிடும். சீர் மாறிடும். ஓகே. ஆனா இப்ப புது புத்தகத்தை அப்படி போட்டிருக்காங்க சாமி. தப்புதான் போடுறாங்க. ஓ, அப்ப சாமி, இப்ப ஒரிஜினலா படிக்கிறது தான் சிறப்புன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த சீரோட இருக்கும். பிரிச்சு போட்டா சீர்லாம் மாறிவிடும். மினியும் மாறிவிடுங்க. மினியும் மாறிவிடும் பிரிச்சு போட்டா. அப்ப நம்ம இவ்வளவு நாள் சரியா தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சரியா பண்றோம். அப்ப நம்ம அந்த ஆன்லைன்ல பாக்குறோமே, அது இப்படிதான் இருக்கு, ஒரிஜினல் மாதிரியே. ஆமா. அப்ப அதை மாத்தினாக்கா அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். ஒரிஜினல் மீனிங் மாறிப்படுவாங்க. வார்த்தை மீனிங் மாறிடும். ஒரே வார்த்தை 2 மீன் டபுள் மீனிங் வரும். மாறிடும். அது அது மாத்தக்கூடாது. மாத்தினா சீர் கெட்டுப்படும். அப்ப எப்படி ஒரிஜினலா ஐயா எழுதினாரோ அதே மாதிரி படிச்சா சிறப்பு. ஆமா. ஆனா இப்ப எங்களுக்கு கொஞ்சம் படிக்க தெரியுது சாமி. கொஞ்சம் படிக்க தெரியும். முத தனி உண்மை அப்படின்னு யாகி, இப்ப உண்மை ஆகி யோகியர்தன் அனுபவத்தில் ஓப்பா என்றும். ஓப்பா என்றும். ஓப்பா ஈ பண்ணணும், அப்புறம் என்று எழுதணும். மருவி ஏ ஆயிடுச்சா? ஆமா, ஓப்பா என்றும். இப்படிதான் எழுதணும். படிக்கும் போது ஓப்பா என்றும் படிக்கணும். அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சாமி படிச்சவங்களுக்கு. நம்ம தமிழ் இப்படிதாங்க. இந்த பிரைமரி ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் படிச்சது இல்ல சாமி. நேரா டைரக்டா இருக்கும். அதை வக்கீல் நீங்க எழுதிருக்கீங்களா? இந்த மாதிரிதான் படிப்போம் நாங்க. மூணாவது பாருங்க. கலகமுறா இருக்கு இல்லையா? கலகமுறா இல்ல, அது கலகம் உரா. சரியா? ஆமா. கலகம் உரா. கலகம் இம்மோ ஊவும் நம்ம பிரிச்சுக்க வேண்டியதான். ஆமா ஆமா. அங்க ஐயா அது இம்மோ கூட்டல் மூ ஆயிடுச்சு. சரியா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம கலகம் உரா அப்படின்னு நம்ம பிரிச்சு படிச்சுக்க வேண்டியதான். ஆமா ஆமா.
அந்த நாலு இங்க பாருங்க, நேரம் கலகம் சொல்றேன். அற்ற. கலகம் அற்ற. கலகம் அற்றன்னு கலகம் அற்றன்னு போட்டுக்கல, கலகம் அற்ற. களங்கம் அற்ற. அதான் கலங்கம் இம்மு அப்புறம் அற்றன்னு நம்ம புடிச்சு படிச்சுக்கணும். ஆமா, அதே அர்த்தம் வரும்ல. விலகல் உரா. விலகல் உரா. விலகாத. சரி சாமி, நம்ம படிக்கும் போது அப்படியே விலகல் உரா அப்படி படிக்க கூடாதா? படிக்கலாம், தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. ஆமா, எங்களுக்கு தமிழ் தெரியாது சாமி. இங்க சாமி நிபிட ஆனந்த, நிபிட ஆனந்தவா ஆமா. ஆதி. சரி, விளக்கத்தை படிப்போம். பராபரமா பாரு. எங்க இலகு பராபரம். அதான் இலகு பராபரமாய் சிற்பரமாய். இல்ல இலகு பராபரமாய். பாருங்க சாமி, இலகு பர என்ன சாமி பரன்றீங்க? பராதன போட்டிருக்கு. அதான் பர அபரம், அது பராபரம் ஆயிடும். பர அபரமாய். ஆமா, பர ஒரு அப்புறமா ரெண்டாவது சேர்ந்ததுல ஆனா ராவா போயிடுச்சு. ஐயோ, பர அபரமாய். ஆமா, ஒரு பர அது ஒரு ஆவ நிற்கிறது. அதுல அப்புறம் ஒரு ஆ வருது. ரெண்டாவது ராவா மாறிடும், ஆறு மாறிடும். பர அபரம்னா சாமி அசையும் பொருள், அசையாத பொருள் தானே சாமி? இல்லைங்க, அப்புறம் முளையலையா? பரமேரம் அருளியல், அப்புறம் உலையல் உலகியல். ஓகே. என்பர், என்பர் வந்து அன்பர். என்பரா பரமா என்பர்னு போட்டுக்கல, அது வந்து அன்பர் சாமி. ஆமா, சிற்பரமாய். சிற்பரமாய் வேற ஈயா? சிற்பரமாய், சிற்பரமாய் அன்பர் பிரிச்சு படிக்கணும். இதே மாதிரி இப்ப தேவை. படிச்சு பார்ப்போம். மீது இருந்த மீது இருந்த இன்ப தேவை. நான் படிக்கிறேன் சாமி, நீங்க படிச்சு பார்ப்போம். அவங்க மகேஸ்வரி அம்மா சரியா படிக்கிறீங்க, நாங்க தான் சரியா படிக்க மாட்டோம். இந்தியாக்காரங்க சரியா படிக்கிறாங்க சாமி. அவங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்க தெரியல தமிழ்ல. உலகம் எல்லாம் தனி நிறைந்த உண்மை ஆகி. எப்படி சாமி, சரியா? யோகியர்த்தம் அனுபவத்தின் ஒப்பாது என்றும். ஓப்பாய். யா வந்துச்சுன்னா ஈ வரணும். ஓப்பாய் என்றும், என்றும் கலகம் உராது. என்றும் உலக ஓப்பாது, ஓப்பா என்றும். இங்க போட்டிருக்கு. என்றும் படினீங்க. நான் என்றும் தான் சாமி படிச்சேன். கலகம் உரா உபசாந்த நிலை அதாகி. நிலை அதாகி என்ன சாமி இப்படி எனக்கு குழம்பிருச்சு. இப்ப நிலை அதாகியா நிலை அதாகியா? ஒரே வார்த்தை. களங்கமற்ற அருள் ஞான காட்சியாகி விலகல் உரா. இங்கதான் இருக்குது. நிபிட ஆனந்தமாய். நிபிட தானா? நிபிட ஆனந்தமாகி. மீயா என்னது? மீதானத்து ஒளிர்கின்ற விளக்கம் ஆகி இலங்கு பர அபரமாய். இலகு பர அபரமாய் சிற்பரமாய் அன்பர் இதயமலர் மீது இருந்தவா மீது இருந்த இன்பத்தே. இவன் இடையில பூந்து வேற பாட்டு படிக்க கத்துக்கிட்டு இருக்கிறான், விளக்கத்தை பாக்கல கத்துக்கிட்டு இருக்கிறான்னு வைய. சாமி எப்படி படிக்கணும்ட்டு அப்புறம் நம்ம தனி பிரிச்சு படிக்க தெரியலனாக்கா மீனிங்க கண்ட மாதிரி புரிஞ்சிருக்குமே. ஓகே, இது படிங்கம்மா. நம்ம யாரு முத பராகிராஃப் படிங்க, அப்புறம் அடுத்த வந்து படிக்கணும். முத நீங்க படிங்க.
சமயங்கள் இறைவனை உருவ நிலையில் பலவித வடிவங்களில் காட்டியிருந்தாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது முன்னோர் வாக்கு. அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவன் விளங்குவதாகவும் கூறியுள்ளார்கள். உடம்பில் உயிர் எப்படி ஒன்றுதான் இருக்க முடியுமோ அதுபோல பிரபஞ்சத்திலும் இறைவன் ஒருவனே உள்ளான் என்று கூற வந்த வள்ளலார் இறைவனை இருவராக, மூவராக, ஐவராக, எழுவராக இப்படியெல்லாம் சொல்கின்றார்களே, உடம்பிலும் உயிர் 2, 3 என்று சொல்லலாமோ என வினவுகிறார். உருவராகியும் அருவினராகியும் உரு அருவினராயும் ஒருவரே உளார் கடவுள் கண்டறிமினோ உலகினீர் உணர்வின்றி. இருவராம் என்றும் மூவரே என்றும் ஏழும் ஐவர்கள் என்றும் எருவராய் உரை துழல்வது என் உடற்கு உயிர் 2, 3 ஓகே, நில்லுங்க. இது முதல் பாத்துருவோம். இந்த விளக்கு எங்க வருது? அப்படியே பாட்டு இருக்கியா? இல்ல சாமி, இது எந்த வரிக்கு விளக்கு கொடுக்குறீங்க? இப்ப முதல் வரிதான். உலகமெல்லாம் உலகம் எல்லாம் தண்ணி நிறைந்த உண்மைய, அது ஒரு வரிதான், ஒரு வரிக்கு தான். ஓகே, சரி சரி. உலகமெல்லாம் நிறைந்த உண்மையாகி சொல்லுங்க. சமயங்கள்லாம் பாருங்க, சமயங்கள்லாம் இறைவனை உருவம் உருவ நெல்ல வந்து பல வடிவங்கள்ல காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, திருமாலு, முருகனு, விநாயகரு காமிச்சிருக்காங்க இல்லையா? காட்டு இருந்தா கூட முந்தைய ஒரே தேவனை வந்து பழமொழி வாக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவை. நீங்க ரொம்ப வேகமா பேசுறீங்க. ஆமா, ஆமாவா? சரி, ஆமா. எப்படின்னா அவளுக்கு மக்களுக்கு வருங்கால சன்னதியை யோசிக்க சாமி. சாமி, வருங்கால சன்னதிகள் கேட்டுட்டு இவர் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு குழம்பு போட்டாங்க. வருங்கால சன்னதிகள் படாத பாடுபடுவாங்க. அவெல்லாம் வந்து வேகமா நீ எல்லாம் ஓல்டு, நாங்க ஓல்டு, அவங்க கோல்டா? எங்களுக்கு ஒண்ணு விளங்க மாட்டேது சாமி. இது பரிபாசையோ? சமயங்கள் இறைவனை உருவ நிலையில் பல வடிவங்களில காட்டி இருந்தாலும் நிறைய உருவங்களை காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. அப்படி இருந்தா கூட ஒன்றே குலம் ஒரே தேவன் அவையா சொல்லிட்டான். ஒன்றே குலம் ஒரே தேவன். ஜாதியெல்லாம் அதே கிடையாதுப்பா, எல்லாம் ஒரே ஜாதிதான். ஒன்றே குலம்னா ஒரே குலம் தான், மனித குலம். சரியா? ஒருத்தன் தான் கடவுள். ஆமா, அதே மாதிரி கடவுள் ஒருத்தன் தான். வாக்கு அது அங்க இங்க எப்படி ஆட்டம் அங்கே சொல்ல முடியாம எங்கும் அங்க இருக்கிறான், எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. எங்கும் இருக்கிறானா? எங்க பிரகாசமா இருக்கிறான். சரி, விளங்குவதாகவும் கூறியுள்ளார்கள். உடம்புல உதாரணம், உடம்பு உயிர் எப்படி ஒன்றுதான் இருக்க முடியுமோ அதுபோல பிரபஞ்சத்திலும் இறைவன் உடனே உள்ளான். எனக்கு வள்ளலார் இறைவனை 2 பேராக, மூவராக. 2 பேர் யாரு? சிவன் சக்தி. சிவன் சக்தி. ஓகே ஓகே. மூவர் யாரு? சிவன், பிரம்மா, விஷ்ணு. விஷ்ணு பிரம்மா அப்படி சொல்லணும். ஐவராக அது யாரு? சதாசிவமா? ருத்ரன், சதாசிவம். ஆமா. இந்திரனோ தேவேந்திரன். இந்திரன் தேவேந்திரன். ஓகே. ஆமா. இப்படியெல்லாம் சொன்னாலே உடம்புலையும் உயிர் வந்து முண்டு அப்படி சொல்லலாமா? உடம்புல 2 3 எல்லாம் உயிர் எவ்வளவுதான் இருக்கு. உடம்புல வந்து உயிர் 2 3 சொல்லலாமா? அப்ப உடம்புல உயிர் ஒண்ணு இருக்குனாக்கா உடம்பு தானே, மண்ணு தானே உடம்பு. அதே மாதிரி உலகத்திலயும் உயிர் ஒண்ணுதான், கடவுள் ஒடுத்துதான் இருப்பாரு அப்படின்றாரா? அப்படிதான். அதுக்கே பாட்டு ஒருவராகியும் அருவராகியும் புலவராயும்
உலகில் உள்ளார் கடவுள். கடவுள் உலகிலே உருவராகியும் அறிவினாகியும் உருவாருவோம் உருவருவோம் எல்லாம் ஒருவரே உள்ளார் கடவுள். அறிவினோம் ஐயா கோபி ஐயா என்ன இது சரிங்க சாமி. உணர்வு இல்லாம உணர்வின்றி திருலாம் என்றும் இருவராம் என்றும் மூவரே என்றும் இயலும் ஐவர் என்றும் உழைத்து உழதான் ஏன் உளறீங்க உயிர் இரண்டு முந்தைய எல்லாமே ஐயா பாட்டது. இயற்கை உண்மை வடிவில் என்று இறைவனை அது மக்க படிக்கிறது சாமி. நீங்க படிக்கிறீங்க. ஓகே 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 நீங்க விட்டா எல்லாம் படிச்சு புடிச்சிருக்கீங்க போல இருக்கு. மக்க படிக்கணும்னு ஆர்வம் போடுவாங்களே, எல்லாரும் படிச்சு பழகட்டும் சாமி. அதாவது இப்ப என்ன சொல்ல இல்ல சாமி, எனக்கு இது உலகமெல்லாம் தனி நிறைந்த அப்படின்ற வார்த்தைக்கு தான் சொல்றீங்க. தனி நிறைந்த தன்னை பற்றி நிறைந்து ஒரு திறன் ஒருத்தன் தான் இருக்கிறான். நிறைய காமிச்சிருக்காங்க. உருவம்லாம் இல்ல எப்படி இல்லைன்னா உடம்பு உயிர் எப்படி உள்ளதா இருக்கோ அது மாதிரி உலகத்திலே இறைவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். இங்க பாருங்க, ஒருவராகியும் அறிவினராகியும் ஒரு அறிவினராயும் அப்படின்னாக்கா இது எல்லாம் நீ எப்படி சொன்னாலும் சரி, நீ ஒருவன் சொன்னாலும் சரி, அருவன் சொன்னாலும் ஒரு அருவன் சொன்னாலும் சரி, எல்லாமே ஒருத்தன் தான். அதாவது உருவத்துல ஒரு கடவுளும் அருவத்துல ஒரு கடவுளும் அப்படி இல்ல இல்ல அப்படி காமிச்சிருக்காங்க. இல்ல மக்கள் புரிஞ்சுக்க வந்து அவன் என்ன சொல்றாங்க தனித்தனே அங்கேயும் எங்க இந்த பிரகாசமா சொல்லலாம். நீங்க என்ன சொன்னீங்க புரியல. இல்ல நீங்க என்ன திருப்பி சொல்லுங்க பொதுவா. அங்கேயும் என்னாதபடி அங்கும் இங்கும் என்னாதபடி மொத்தமா எங்க பறந்துருக்கலாம், எங்க நிறைஞ்சிருக்கிறாங்க இல்லையா. ஆமா, எங்க நிறைஞ்ச பொண்ணு ஒண்ணுதானே இருக்க முடியும். ஆமா, ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு கொஞ்சம் இடம் அவங்களுக்கு கொஞ்சம் இடம்ன்றீங்களா. கொஞ்சம் இடம் கொடுத்தாலுமா இல்லையா. அப்ப பாதி நிறைஞ்ச வந்து ஆயிரும் சாமி. அதனால எங்கும் நிறைஞ்சதுனாங்க பொறுத்து இருக்க முடியும். இது உடனே போருமே. ஆமா, ஒருத்தனாங்கிறது அவன் எங்கும் நிறைந்தான் அப்படின்னு சொன்னா உடனே போறோம். ரெண்டு பேர் கிடையாது. சரி, ரெண்டு எங்க இருந்து சொல்லணும் எல்லாம் எங்க இருந்தா ஒருத்ததான் இருக்கான். இதுதான் உண்மை. உலகம் உண்மை ஆகின்றார். உலகம் இங்க உலகம் தூரமா தெரியல, எல்லா உலகத்திலும் அறிஞ்ச உண்மை ஒண்ணுட்டார். ஒருத்தன் தான் இருக்கான். ஓகே சாமி, இங்க பாருங்க, அரிமா செல்வம் கேள்வி இருக்கா? இல்லன்னு மைக்கு தந்த முத. ஓகே ஐயா, இங்க பாருங்க, இறைவனை இருவராக மூவராக ஐவராக எழுவராக இப்ப நம்ம சொன்னல பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பதவியா அப்படி ஒண்ணு இருக்கா? ஒவ்வொரு அனுபவ நிலைகள், அதாவது ஒரு தவம் செஞ்சா ஓகே அவங்க வந்து பிரம்ம நிலைக்கு போயிட்டாங்க, விஷ்ணு நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கா? இல்ல சாமி, கம்ப்ளீட் பண்ணாதீங்க. சமயத்துல சொன்னது ஒரு தனித்தனி தெய்வம் தனித்தனி இருக்கு. அந்த தெய்வம் தனித்தனியா இருக்கு. சரி, அந்த தெய்வம் எல்லாம் வந்து முழு ஆற்றலோட இருக்கு. பரிபூர்ணமான உண்மையான கடவுள். அதுதான் அற்புதம் என்ன பவர் கொடுத்துருக்கோமோ அந்த பவரை என் தெய்வத்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்க. சரி, ஓகே, வேற எல்லாரும் கொடுத்துருக்காங்க. சரி, வெள்ளலாறு தான் வந்து இந்த அண்டதை சாப்பிட்டாங்கன்னு சொல்றாரு. வெள்ளாறு தான் மாத்துறாரு, வல்லதான் மாத்துறாரு. ஓகே, அங்க வரல வந்து அதெல்லாம் வந்து மற்றவெல்லாம் வந்து அங்க இருக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க. இல்ல சாமி, இப்ப நானு ஏற்கனவே நம்ம ஒரு இதுல பார்த்தோம், ருத்ரன் ஆயுசு இத்தனை வரைக்கும், மகேஸ்வரன் ஆயுசு இவ்வள அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அது கேக்குறேன், சும்மாதான் கேக்குறேன். சரி விடுங்க, எதுக்கு அது. இல்ல ஐயா சொல்றாரு, தவம் பண்ணி முதல் ஆர்வத்தை பெற்றுக்கொண்டா பிரம்மான பேரு. அதான் சொல்றேன் சாமி, அவனு வயசு வந்து 4 வருஷம் முடியாது. அப்ப 2 அனுபவத்தை பெற்றாக்க 3 அனுபவம் அப்படின்னு இருக்குதானே சாமி? ஆமா ஆமா. அது வந்து நினைக்கிறேன் இப்ப பிரம்மா விஷ்ணு அப்படின்னு ஒரு பதவி ஒரு 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 படிநிலைகள் அப்படின்னு சொல்லலாமா? படிநிலைகள்
ஆமா படில அனுபவத்தில் ஏற்படும் நிலைகள் அப்படி சொல்லலாம் போல. ஆனா இத வந்து என்ன ஆக்கிட்டாங்க, வெளியே கடவுள் ஆக்கி விட்டாங்க. அந்த பேரை கொடுத்து அவர் கடவுள் ஆக்கி விட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. என்னமோ சொல்ல வந்தனே. சமி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கடவுள் வந்து எங்க நினைச்சிருக்கானா? ஆமா. சரி, எங்க நினைஞ்சிருக்கான் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஏற்கனவே உரைநடை பகுதியில பார்த்திருக்கிறோம். பரமாகாச சுரூபராகிய அப்படின்னு. கடவுள் அனாதி அப்படின்ட்டு. ஆகாசம்ன்றதான் வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கா அப்படி சொல்லலாமா? வெளிதான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கு, எங்குள்ள இருக்கு, எல்லா இடத்துலயும் வெளி இருக்கு. காத்து எல்லா இடத்துலயும் இல்ல சாமி, தண்ணி எல்லா இடத்துலயும் இல்ல, நெருப்பு எல்லா இடத்துலயும் இல்ல. காத்து, தண்ணி, நெருப்பு, மண்ணு எல்லா இடத்துலயும் இல்ல. ஆனா வெளின்றது வந்து எங்கும் நிறைஞ்சிருக்குது. அதனாலதான் வள்ளலார் வந்து பரமாகாச சுரூபர் இங்க கூட இருக்குமே, காணாத வானமாகி அப்படின்னு வர. அப்ப இந்த வெளிதான், வெளியில கடவுளோட உருவம் வந்து வெளி. அப்ப நம்ம முன்னுக்கு வெளிதான் சாமி இருக்கு, கடவுள் இங்கதான் இருக்காரா? அப்ப சரி விடுங்க சாமி. அடுத்து நமக்கு வந்து அதெல்லாம் பார்த்து வெளியே வச்சுங்களேன், அப்ப எப்படி வணங்குறது, அதெல்லாம் பிரச்சனை வரும். ஓகே, நம்ம ஈஸியா வந்து வள்ளலாரை வணங்கிட்டு போயிட்டே இருப்போம் சாமி. அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. படிங்க அடுத்து. மகேஸ்வரம்மா நன்றி. நன்றி. படிக்கிறேங்க ஐயா. இல்லைங்க சாமி, இல்லைங்கம்மா சாமி, இது 2வது வரைக்கும் போயிட்டீங்களா? யோகியர்த்தம் அனுபவத்தின் ஓப்பா என்றுமா? அங்க போயிட்டீங்களோ? இன்னும் போலியா? சரி படிங்க. இயற்கை உண்மை வடிவினன் என்று இறைவனை வள்ளலார் விளக்குகின்றார். இந்த உலகம் மட்டுமின்றி எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற ஒப்பற்ற உண்மை பொருளாகிய புறத்தே உள்ள இறைவன் யோகத்தாலும் மூழ்கியுள்ள யோகியர்களுக்கு அனுபவம் பொருளாகிய அனுபவத்தே தோன்றும் இன்பமாய் அறியப்படுகின்றான். புறத்தே இறைவன் இருந்தாலும் ஞானபூரண ஆகாயமாகிய பொதுவாகிய புருவமயம் எனப்படும் சிற்சபையில்தான் அறிய முடியுமே தவிர அதோ என்று அவனை புறத்தே சுட்டி காட்ட இயலாது என 6ஆம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் கூறும் கருத்து இந்த மகாதேவ மாலை பாடலில் கூறப்பட்டு உள்ளது காண்க. பொது உணர் உணரும் போதலால் பிரிதே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. இதோட முடிச்சுக்கோ, பாத்துருவோம் போது. ஐயா, இறைவன் வந்து இயற்கை உண்மை வடிவினன், இயற்கை உண்மை வடிவினரே அணையவாரீர், அந்த பாட்டா? ஆமா. கையில புக் வச்சிருக்கீங்க நீங்க? புக்க வச்சிருக்கேன். அந்த புக் டார்க்கா நல்லா இருக்குல்ல, லைட்டா இருக்கு. ஐயா சாமி, இது எத்தனை வாட்டி சாமி நான் சொல்லிட்டேன், இது யாரும் ஸ்கேன் பண்ணா தெரியல சாமி. சும்மா லோ ரெசல்யூஷன்ல ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க. இது நான் ஸ்கேன் பண்ணல சாமி, எனக்கு நீங்க தான் கொடுத்தீங்க இந்த புக்கு. சரி சாமி, ஸ்கேன் பண்ணுவாங்க சாமி. இது ஹை ரெசல்யூஷன்ல ஸ்கேன் பண்ணல, அதான் பிரச்சனை. இப்ப லோ ரெசல்யூஷன்ல எத்தனையோ நினைக்கிற 300 dpi குறைவா தான் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் இப்ப இருக்கு. எல்லாம் புக் லைட் டார்க்கா நல்லா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு செட்டில் ஆயிரும் சாமி. நம்ம இவரு கண்டுபிடிச்சிடுவாரு, கேசவமூர்த்தி ஐயா. அப்படின்னா இறைவனை வள்ளலார் விளக்கிறார். இந்த உலகம் மாத்திரம் இல்லை, எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற
ஒப்பற்ற உண்மை பொருளாகி பொருத்தியுள்ள இவர் யோகத்திலும் யோகியருக்கு அனுப்பொருளாக அனுத்தரம் இன்பமாய் அறியப்படுகின்றார். இங்கதான் சாமி புரியல. அதாவது ஆண்டவன் வல்லா வந்து ஏற்க வேண்டும் நான் சொல்றேன். ஆண்டவன் ஆமா இந்த உலகம் மாத்திரம் இல்ல, எல்லா உலகங்களையும் நிறைந்து வணங்கலாம். சரி, அப்பட்ட அந்த உண்மை பொருளாகி வெளிப்படுத்தவுள்ள இறைவன் வெளியில் இருக்கான். வெளியில இருக்கான் இல்லையா? சொன்ன மாதிரி சாமி பரமகாச சுரூபர் இந்த இயற்கை உண்மை வடிவனா இருக்காரு. அதை வெளியில இருக்காரு இல்லையா? இல்லைங்க சாமி, அது என்ன இயற்கை உண்மை வடிவினன்? அது என்ன வடிவம்? நாம ஒண்ணு கற்பனை பண்ணாத வடிவம். ஓ, அதாவது நம்மளால கற்பனை பண்ண முடியாது செயற்கையா? ஆமா ஆமா. மனம் கற்பனை பண்றது வந்து மனம் வேலை செஞ்சாதான் பண்ண முடியும். கற்பனை வந்து மனம் செஞ்சாதான் வேலை செஞ்சாதான் பண்ண முடியும். கற்பனை மனம் வேலை பண்ண முடியாது. ஓ, அப்ப மனதை கடந்தாதான் உண்மையான உருவத்தை பார்க்க முடியும்னு சொல்லுங்க. காட்டு பாட்டுடுங்க, காட்டு பாட்டுடுங்க, காட்டுருவோ பாட்டுடுங்க. காட்டுருவோ கனலுருவோ அதான் ஒரு வரி. ஐயோ, புக் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஏன் கஷ்டப்படு சாமி, நம்ம அப்படியே தேடுற மாதிரி பாவனை பண்ணுவான், தேடிடுவாங்க. நம்ம அப்படியே தேடுற மாதிரி அப்படியே படம் காட்டுவோம், அவங்க தேடிடுவாங்க. பாருங்க, இப்ப மக்களே உங்களை நம்பி சொல்றேன், தோத்துறாதீங்க. காட்டுருவோ காட்டுருவோ காற்றுருவோவா? ஓகே, 1-1-2-4 சாமி. என்ன மக்கள் அமைதியா இருக்கீங்க? ஓ, திருவட்டி பெருமை 80 சாமி. நீலப்படி இயற்கை உண்மை வடிவினர் 14வது பாட்டு. காற்றுருவோ கனல் உருவோ கடவுள் உரு என்பார். காற்றுருவும் கனல் உருவும் கண்டுரைப்பீர் என்றால் வேற்றுருவே புகழ்வார். அதை வேறென்றால் மறுத்தால் விழித்து விழித்தோம் விழித்து எம்போல்வார் மிகவும் அருள்கின்றார். தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றா தத்துவமும் துரிசாக அவை கடந்த சுகசுரூபமாகி மற்ற மனம் உணர்வு செல்லா தளத்தாடும் பெரும் மாற்ற மனம் உணர்வு செல்லா தளத்தாடும் பெருமான் வடி உரைக்க வல்லவரார் எழுத்தாய் என் தொழி. ஓ, என்ன சொல்றாரு? கடைசி வரி உங்களுக்கு அதெல்லாம் முடியாது, மேல வாங்க. என்ன கடைசி வரி போய் பார்த்து என்ன பண்ண போறோம் நாங்க? இல்ல இப்ப இல்லைங்க சாமி, இப்ப அவசரமா எங்க போறோம் சொல்லுங்க. போவோம் சாமி, ஏற்கனவே நீங்க வேகமா போறதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வருங்கால சந்நிதியை யோசிக்க சாமி, வருங்கால சந்நிதி. வாயு பகவான் காட்டு வருவோம். ஓ, வாயு பகவான். ஓகே, அக்னி பகவான். அக்னி பகவான் இதெல்லாம் கடவுள் சொல்றோம். கடவுள் சொல்றோம் இல்லையா? சரி, அந்த காத்தையும் கலனைய பார்த்து சொல்லு. அது என்ன சாமி, காத்தையும் கனலையும் பார்த்து சொல்லுனா? காத்து பார்க்க முடியுமா? காத்து பார்க்கலாம் சாமி, அப்படியே ஒரு பார்க்க முடியாதியா? ஆக்சிஜனை அடைச்சிட்டு அப்படியே பார்க்கலாம். என்னது இந்த காட்டுற பாருங்க, காற்று பார்க்க முடியாது. என்ன சாமி பாருங்க, இதுக்குள்ள தெரியுதா காத்து? எதுவும் இல்ல.
இந்த லைட் இருக்குள்ள பாருங்க, காத்து இருக்கு, அப்படியே ஆடுது தண்ணி மாதிரி. தெரியலையா? இன்னும் பண்றீங்க இல்ல சாமி, நான் என் முன்னுக்கு காட்டி ஓகே, ரெக்கார்டிங் வர நின்று போச்சு சாமி. ஐயோ, இப்ப எப்படி முன்னுக்கு உள்ளதெல்லாம் வராது போங்க. சரி சொல்லுங்க. கம்ப்யூட்டர் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு சாமி. பண்ணுங்க இல்லைங்க இல்லைங்க, ஸ்கிரீன் போடுங்களா. எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு இல்லைங்க, தேடணும் இப்ப. என்னாச்சு எனக்கு ஒண்ணு அவ்வளவு சாமி தெரியல. கம்ப்யூட்டர் ஏன் நின்றுச்சுன்ட்டு ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. அப்படியே தெரியல சாமி. நினைக்கிறேன் அடுத்த வாரத்துல இருந்து கம்ப்யூட்டர் பாய்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சாமி. நான் சர்வீஸ்க்கு அனுப்ப போறேன். ஒரு வாரத்துக்கு கிளாஸ் நடக்காதுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் ஆகும் நினைக்கிறேன். லீவு 2 வாரம் கம்ப்யூட்டர் செஞ்சு வர வரைக்கும். அது அடிக்கடி நின்று போகுது சாமி, என்னன்னு தெரியல. நினைக்கிறேன் உங்க கம்ப்யூட்டர் சொல்லி சொல்லி என் கம்ப்யூட்டர் போயிடுச்சு சாமி. நான் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கூட்டு கொடுக்க போற சாமி. வேற கம்ப்யூட்டர் தான் அரேஞ்ச் பண்ணும். இல்ல சாமி, வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதான் சாமி. ஏதாவது பண்ண வேண்டியதான், யோசிக்க வேண்டியதான். பண்றையா ஏதாவது பண்றையா? லீவ் வேண்டாமா? ஐயாவே லீவ் வேண்டாம்னு சொல்றாங்க. சரவணன் ஐயா அதுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது பண்ணுவாரு. வேற ஏதாவது லேப்டாப் இது பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ண வேண்டியதான். லீவ் எப்படி கொடுக்க முடியும்? என்ன சாமி, நான் தான் சொல்றேன்னா நம்புறீங்க? அதானே, லீவு போட முடியாது சாமி. ஏற்கனவே லீவு பல வருஷமா போட்டோம். இதுல வேற காலம் இருக்கான்னு தெரியல வேற எங்களுக்கு. இப்பதான் சாமி நினைக்கிற திருவாரூர்பால காவாசி பாத்துட்டோமா கூட தெரியல சாமி. ஐயே, கால்வாசியா 100 ரூபாய். என்ன எப்படி சொல்றீங்க? உள்ள பாட்டு என்ன பேசுறீங்க? நம்ம ரெக்கார்ட் எடுக்கிற பாட்டுல பாத்தீங்கன்னா புது பாட்டு, பழைய பாட்டு தான் வருது. பாத்தீங்களா, எல்லாம் புது பாட்டு தான் வருது. இப்படி எவ்வளவு பாட்டு எவ்வளவு பாட்டு தெரியுமா? ஆமா, சரி சொல்லுங்க. காற்றுருவோ கனலுருவோ கடவுள் உருவோ என்பார். அந்த காற்று கண்டூரை பார்த்து சொல்லுன்னு சொன்னா வேற சொல்லுவாங்க. ஓ, அது இல்ல வேற அப்படின்றாங்க. அதை மறுத்தா விழிச்சு மறுறாங்க. விழித்து விழித்து மறுகின்றார். எம்போல் வர்ற என்ன சாமி? எம்போல் வர்றா உங்களை மேல விளக்கம் சொல்றாங்க, நடத்துறவங்க அவங்களா? சரி, விடுங்க. அதெல்லாம் மறுறாங்க. அதனால தோற்று தத்துவம் மண்ணே நீர் இது மாதிரி இல்ல, உருவம். உருவம். ஓகே. தோற்ற தத்துவம் அருவம். ஓகே. எல்லாமே திருசு, எல்லாம் தப்பியா, இதெல்லாம் குற்றம். இதெல்லாம் சின்னது சாமி. இதெல்லாம் கடந்து இருக்கு திருசு. ஆமா, அதை கடந்த சுகஸ்வரூபமாகி. அது நான் சுகஸ்வரூபம். இதெல்லாம் கடந்த வச்சு அப்படியே வச்சுங்க, அடுத்த புரியும். சுகஸ்வரூபமாகி மாற்ற மன உணர்வு செல்லாத தடுத்தாலும் பெருமா. இப்ப மன உணர்வுன்னா 2 அர்த்தம் இருக்கு பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போ சிவன் விஷ்ணு பிரம்மாலாம் போட்டிருக்காங்கயா, சிவன் போட்டோ அதெல்லாம் கற்பனை எழுதினா மனசுல எழுதினா அதெல்லாம். ஆமா சாமி, ஒருத்த கற்பனை பண்ணி எழுதி வச்சிருக்கிறான். அப்ப மன உணர்வு போச்சு. மன உணர்வு எங்க நடக்குது? மன உணர்வு போச்சா அப்படின்னா அது எழுதி வந்தது இல்ல, உதவிச்சுங்க மன உணர்வு சாமி. அது மன உணர்வுனால எழுதப்பட்டதா இல்ல மன உணர்வு இன்றி எழுதப்பட்டதா? உணர்வுனால எழுதப்பட்டது. அப்படி சொல்லுங்க. மன உணர்வுனால அது செஞ்ச, அதாவது கற்பனை பண்ணிருக்கேன் சாமி. அதனாலதான் அவனுக்கு தெரிஞ்ச நகையா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆடுறேன் அப்படின்னு சொன்னா ஆனவன் எங்கே போவாதோ அங்க ஆடுறான்.
உதாரணத்துக்கு சாமி நம்மளோட மன உணர்வு வந்து நிலா வரைக்கும் போகுது, அதுக்கு பின்னாடி அவன் இருக்கான். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரே மனம் கடந்த ஒரு வேலை வந்து இன்னொன்னு வந்து கற்பனை முழுதும் கடந்தொழி தருமோர் அற்புதமாகிய அருட்பெருஞ்சோதி. சூழ்சருவம் எங்க வரும்? தாம் பண்ணும் பொழுது மனம் இல்லாத இடத்துல மௌனத்துலதான் சூழ்சருவம் வரும். ஓ, சும்மா இருக்கும் சுகசாமி. அதான் சொன்ன அவசரப்படாதுன்னு சொன்னேன். மனோட செல்லாததான் அங்க இருக்கிறான். அவனுடைய வடிவத்தை யாராவது சொல்ல முடியும்? இதான் அந்த உரைமனம் கடந்த ஒரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லப்பட்டது. ஆமா, மேல எல்லாம் சொல்லுவாங்க, உறவு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் உண்மை சொன்னா மறுத்துறாங்க, முடிப்பாங்க. அவன் எங்க இருக்கான்னா உருவத்தெல்லாம் கிடையாது. அவன் மனம் எங்க உடம்பு மனம் செல்லா இடம் இருக்கோ அந்த இடத்துல அவன் இருக்கிறான். மனம் செல்லா போது எப்படி சொல்ல முடியும்? அதாவது சாமி, இப்ப நம்ம வந்து கற்பனை பண்ணணும் அப்படின்னா சாமி, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நீங்க கற்பனை பண்ண முடியும். அதாவது உங்க மன அறிவில உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சுதான் நீங்க கற்பனை பண்ண முடியும். ஆமா. அப்ப மனுஷனுக்கு வந்து இப்ப வல்லார் சொல்றாருல, தெய்வத்துக்கு கை கால் இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாம விழிக்கின்றாருங்களே. மனுஷனுக்கு என்ன தெரியும்னாக்கா, ஓகே மனுஷனா கை கால் இப்படி இருக்கும். கடவுளை வந்து எக்ஸ்ட்ராவா காட்டுறதுக்கு 4 கை 4 கிஞ்சி கால் இப்படி கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து இந்த மனமே கடந்த நிலையில தான் நீங்க கடவுளை பார்க்க முடியும். அப்ப மனதால பார்க்க முடியாது. அதுதான் சொல்றாரு. மனோட செல்லா தளத்தாலும் பெறுவான். தனுகரணாதிகள் தாம் கடந்து அதுவும் தாமதம் இருக்கு. அது என்ன சமயம் வருமான் வடி உரைக்க வல்லவரார் வழுத்தாய். வழுத்தாய்னா அதாங்க மனம் கடந்த வெளியில இருக்கிறானே, மனம் போகாத இருக்கிறானே, அவனுக்கு யாரு சொல்ல முடியும்? அவனுடைய வடிவத்தை உரைக்க வல்லவர் யாருக்காங்க? தோழி யார் சாமி? மனமா? மனசு நாம யாரும் தெரியும். அந்த தோழி பண்ற சேட்டை தான் சாமி பெரிய சேட்டை. சரி, ஓகே, பாடுவாங்க. வைக்கிறது என்ன? யோகிகட்கு அனுபவம் பொருளாகி அனுபவத்தை தோன்றும் இன்பமாய் அறியப்படுகின்றான். யோகி யாரு சாமி? தவம் பண்றவங்களா? சாமி அனுபவத்துலதான் வரான் சாமி. தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம். கடவுள்ன்றது அனுபவம் தான். அனுபவம் தான். ஓகே, அடுத்து புறத்தே இறைவன் இருந்தாலும் ஞான பூரணாகமாகிய பொதுவாகிய அப்படிங்க. புறத்தே இறைவன் இருந்தாலும் வெளியில இருக்கான் இல்லையா? இருக்கான் சாமி, இருக்கான். ஞானபூரண ஆகாயமாகிய பொதுவாகிய பூர்வமதி. இது எங்க வருது ஞானபூரண ஆகாயம்? ஞானபூரண ஆகாயம் எனும் புதுவை அறிவேனோ. போயிடலாமா? பாட்டு காட்டுவோம் சாமி. பாத்துட்டோம், இதையும் பாத்துருவோம் சாமி. என்ன பண்றது, வேற வழி இல்ல. முறையீடு 19 நினைக்கிறேன். இல்ல, தயாராகல. பாத்தீங்களா, 9க்கு 19ங்கிறேன். எப்படி இருக்கேன் நான்? பாத்தீங்களா, 3வது பாட்டு நினைக்கிறேன். இல்ல, வேதாந்த இல்லையோடு 5. வேதாந்த நல்ல நாடி விளைந்து முயல் அறியேன். மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன். நாதா திரு நடந்ததற்கு அறியேன். நான் யார் என்று அறியேன், என் போனார் என்று அறியேன். போதாந்த திருநாடுப்பும் அறியேன். அறியறதான போனுங்க, தெரிஞ்சுங்க. அறிய சொல்ல பாருங்க. அதெல்லாம் அறியணும், போகணும். சரிதா? போலங்கிறது அறியங்கிறார். போல
ஞான பொருணாகாயம் என்ன புதிய அறிவியனும். இப்ப இந்த பொதுன்றது வந்து ஞான பொருணாகாயம். ஞான பொருணாகாயம் அது புதியது புருமதி. பொருவது புருவமதி. புருமதி தான் ஞான பொருணாகாயம். பாட்டு வந்துடுறேன் இவ்வளவு வந்துடுறேன். ஓகே எழுதுவாங்க. புறத்தேரவன் இருந்தாலும் ஞான பூர்ண ஆகாயமாகிய பொதுவாகிய புருவ மையம் எனப்படும் இச்சபையில் தான் அறிய முடியுமே தவிர அதோ என்று அவனை புறத்தே சுட்டி காட்ட இயலாது என 6ஆம் தலைவரை அற்புதஞ்சாகவல் கூறும் கருத்து. இந்த மகாதேவ மாலை பாடலும் புறப்பட்டு பொது உணர்வு போதலால் பொது உணர்வு உலகம் பொது பொறுமதி புது அங்க உணரும் போதலால் பிரித்து அதில் தோன்ற அதில் காட்ட முடியாது. அதுன்னு வெளியே, அதாவது சமயம் நீங்க வந்து கடவுளை பாக்கணும்னாக்கா பொதுவுல தான் பாக்கணும், புருவமத்தியில தான் பாக்கணும். பிரிச்சு நான் வெளியே பார்க்க போறேன், நான் அங்க போய் தேட போறேன், கடவுள் இங்க இருக்காரு அங்க இருக்காரு கோயில்ல இருக்காரு குளத்துல இருக்காருன்னு போய் தேடுனீங்கன்னாக்கா அவ்வளவுதான், கிடைக்காது. அது தோன்றாது. தம்பி இதுதான் வந்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலையுதுன்றது தம்பி. அதுதான் ஜோதி ஆகிய இறைவன். இல்லைங்க அது மக்க படிக்கிறது சாமி, நீங்க படிக்கிறீங்க. இது மக்கள் தான் படிச்சது, நான் படிச்சுதான். சரி படிங்க பரவாயில்ல, படிச்சுங்க. அப்புறம் என்ன, எல்லா உலகளிலும் நிறைந்து விளங்குகின்ற உண்மை வடிவனாகிய இறைவன் கோயிலுடைய ஆர்வத்திலே அறியப்படுகிறான். எங்க சாமி படிக்கிறீங்க சாமி? நாங்க இங்க இருக்கிறோம் சாமி. அருப்பெருஞ்சோதி ஆகிய இறைவன் மனிதனால். இல்லைங்க இப்ப வரி முடிச்சிட்டீங்களா? யோகியர்த்தம் அனுபவத்தில் உபாதி. ஓகே, இப்ப வந்து கலகமுறா உபசாந்த நிலையாகியா. ஓகே, அடுத்து படிங்க. வேற யாரும் யாரும் படிச்சீங்க? நன்றி. வினாதி அம்மா படிச்சாங்க போல இருக்கு. படிக்கிறேங்கண்ணா. படிங்கம்மா. அருப்பெருஞ்சோதியில இருந்து தானேங்கண்ணா? அருப்பெருஞ்சோதி ஆகிய இறைவன். அருட்பெருஞ்சோதி ஆகிய இறைவன் மனிதனால் இந்திரியங்களும் கரணங்களும் கடந்த நிலையில் தோன்றும் ஓர் அனுபவம் தான் எனவும் அகவலிலே வள்ளலார் தெளிவுபட கூறுகின்றார். தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற உண்மை வடிவனாகிய இறைவன் யோகியருடைய அக அனுபவத்திலே அறியப்படுகின்றான். இல்லைங்க. ஓகே சாமி, இப்ப அக அனுபவத்துல தான் பாக்கணும். சரியா சாமி? இது என்ன அந்த வரியில தான் சாமி இருக்குன்னு பார்த்த வரைக்கும் போல இல்லைங்க. அடுத்து படிங்கம்மா. அன்பு என்ற சொல்லை வள்ளலார் எவ்வாறு கையாளுகின்றார் என்று ஊன்றி பாராதவர்கள் திரு அருட்பாவின் உண்மை பொருளை விளங்கிக் கொள்ள முடியாது. நாம் ஜீவர்கள் பால் செலுத்துவதை ஈரம், இரக்கம், தயவு, கருணை, பரிவு, பாசம் என்றும் கடவுள் மாட்டு செலுத்துவதை அன்பு என்றும் வள்ளலார் கூறுவதை உற்று நோக்க வேண்டும். இறைவன் பால் இறைவன் பால் அன்பு கொண்டோர் இதயத்திலே இறைவன் எப்படியெல்லாம் விளங்குகின்றான் என இந்த பாட்டு விளங்குகின்றது. ஏனெனில் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை அல்லவா இறைவன். குழப்பம் என்பதை இல்லாத சாந்த நிறைவாய் விளங்குவதோடு குற்றமற்ற அருள் விளங்கும் ஞான காட்சியாய் இருக்கின்றானாம். இந்த உபசாந்த நிலையாகி அது வரைக்கும் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரியா சாமி?
எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது சாமி. சன்னிதானம் எங்கு உள்ளது? அன்பு என்ற சொல்லை வல்லார் எப்படி கையாளுறாரு சாமி? அதான் ஒன்றி பாராதவர்கள் அன்பு சொல்ல ஒவ்வொரு எழுத்தாளர் இருக்காங்களே, எழுத்தாளர் ஒரு பாணி உண்டு, ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ஸ்டைலா ஸ்டைலே ஒரு அவங்க தனியா ஒரு மெத்தட் வச்சுக்கோங்களேன். மெத்தட் ஓகே 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 வச்சிருவாங்க. அதை வச்சு பார்த்தா பாக்கணும். இங்க வந்து தயவுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை வந்து தயவு, கருணை, ஈரம், இறக்கம், பரிவு, பாகம் இதெல்லாம் வந்து விடுதலை காட்டுறது. அன்புன்னு சொல்ல மாத்திரம் ஐயா என்ன சொல்றாரு, தர்மம் பண்றான் பாரு, தர்மம் பண்றான். தர்மம் பண்ணா இன்னும் நிறைய பணம் தருவாங்க எல்லாரும். தர்மம் பண்றேன். எப்படி சாமி தர்மம் பண்றதுக்கு தருவாங்களா? ஆமா, நான் தர்மம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் ஒரு 1000 தரம் கொடுப்பீங்க, பணம் கொடுப்பீங்க. பணம் கொடுப்பேன். ஓகே, நிறைய பணம் கொடுப்பாங்க. சரி, நான் வாங்கி பாதி செஞ்சு பாதி தரம் பண்ணுவேன். பாதி நான் பாய்ச்சிக்குவேன், பாதி நான் தர்மம் பண்ணுவேன். ஓகே. இன்னொன்று என்னன்னா, என் பேர் போல் வரும். பாலசாமி எவ்வளவு தர்மம் பண்றா பாரியா, அவ்வளவு பண்றாரு, எவ்வளவு பண்றாரு, போல் வரும். தர்மம் பண்றவங்க பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தர்மம் பண்றாங்க நிறைய பேர். பணம் நிறைய சேரும், நல்ல பாராட்டுவாங்க, புகழ் வரும் அப்படின்னு சொல்லி பண்றாங்களாம். சரி, அந்த மாதிரி பண்றாங்கள அவங்க எல்லாம் அன்பர் கிடையாது, அன்பா செய்யல. சொல்லுங்க செய்யறாங்க, அவ்வளவுதான், அன்பா செய்யல. ஓ, இது அங்க வரணும் சாமி. அதான் ஓகே. அது பக்கம் 29 இருக்கு. 29 170 இருக்குல்ல, அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பல்வேறு 179 தானே? 179 இருக்கு, 170 இருக்கு. பேஜ் 170ங்களா? 170 லாஸ்ட் பேரா இருக்கு. அன்பரெல்லாம் முன்ன என்பதில் அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்ததென்று உணர்க. அன்பர் யாரு? பொருளுக்கு பொருளுக்கு தரம் பண்றான் அவன் இல்ல. சரி, சிவானந்தம் என்னைக்கு அடைய புரிஞ்சு தாம பண்றான் பாரு, அவன் தான் அன்பர். சரி, அண்ணார் பாணியில வந்து அன்புல தவத்தை தான் வச்சிருக்காரு. அவரோட பாணி வந்து அன்புனாக தவம். ஆமா, ஒரு கருத்து எழுதுவாரு, தயவும் ஜீவர்களிடத்தில் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும், கடவுள் மீது அன்பும், கடவுள் மீது அன்பும் கொண்டு எழுதுவாரு. அன்பு கடவுள் தான் அன்பு எழுதுறாரு ஐயா. சரி, அதனால பாட்டு பாருங்க, அன்பு அகப்படும் அலையாங்காரு. அந்த பாட்டு எங்க தம்பி இருக்கு? நான் முதல்ல தேடிட்டு இருக்கிறேன். அந்த பாட்டா 6ஆம் திருமுறையா இல்ல 5ஆம் திருமுறையா? 5. அன்பெனும் வீட்டையுள் பரசிவ வணக்கத்துல இருக்குங்க அந்த பாட்டு. பதிகம் எத்தனை? 6ஆம் திருமுறையில முன்னாடியே இருக்கு. 6ஆம் திருமுறையா? ஆமாங்க. இது பரசிவ வணக்கம் தான் ஃபர்ஸ்ட் பதிகம். பரசிவ வணக்கத்துலதான் இருக்கா? ஏன் இதுல வரல? அது ஆண்ட வந்து மலை அன்பு ஒரு பிடினா பிடினா கை பிடி பிடி அதான் பிடி ஒரு பிடி நான் பிடி கைப்பிடியில அது மேல ஆட்டுவோம். தவன்ற பிடியில தான் நம்ம அவனை பிடிக்க முடியுமா? அதான் இப்ப இந்த அன்பெல்லாம் நாம வந்து என்ன சொன்னீங்க என்கிட்ட? அன்பா இருந்தாக்கா கடவுளே நம்ம கிட்ட வந்துருவாரு அப்படின்னாங்க. அது உண்மைதான் இல்ல சாமி, அதாவது பாசமா அன்பா மத்தவங்கிட்ட இருந்தான்னு சொன்னாங்க சாமி. பொருள்தான் வேற, வார்த்தை ஒண்ணுதான். வார்த்தை ஒண்ணுது, ஆனா இங்க வந்து தவத்தை சொல்றீங்க. ஆமா, அன்பு ஒரு பிடி இருந்தா அந்த மேல ஆட்டுவோம். சரி, ஆனா அன்பு குடிசை இருந்தா போறோம். அந்த ராஜா வந்துருவான் குடிசையில.
அப்புறம் அன்பு வலை வீசினா போறோம், பரம்பொருளே வந்து விடுவாள். ஓ, அன்புன்னு கை வச்ச அப்புறம் கருத்தை உட்காந்துக்குவாங்க. கரத்த மரம் என்ன சாமி? கையில கை ஆஹ் கையில உட்காந்துக்குவோம். அன்பு பானை வச்ச அப்புறம் பானை உள்ள கரெக்டா வந்து அடையணும். இது கடலை வந்து பானை அடையணும். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, உயிரில் ஒளிரக்கூடிய அறிவு தான் அன்பு. அப்புறம் அன்பு அணு இருந்தா போறோம். அதான் அமைந்து பேரொழியா இருக்கான். யாரு? அன்புருவம் பரசிவம். பரசிவம் அன்புருவம் தான். இதுதான் வந்து அன்பே சிவம் டைங்க. ஆமா, அன்பே சிவம். அன்பம் சிவம் அறிவதால் தெரியுமா உங்களுக்கு? அன்பம் சிவம் இரண்டு என்பது அறிவிலார். அன்பே சிவம் யாரும் அறிகிறார். அன்பே சிவம் யாரும் அறிந்தவன் அன்பே சிவம் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம் அமர்ந்திருந்தாரே அவன் என்ன அர்த்தம்? இது என்ன பாட்டு சாமி? திருமந்திரம். திருமந்திரம். அன்பே சிவம் என அமர்ந்திருந்தாரேவா? அமர்ந்திருந்தாரே. முதல்ல வந்து ரெண்டா சொன்னாங்க. ரெண்டு சிவங்க ரெண்டுனாங்க. என்ன சாமி சொல்றீங்க? ரெண்டா காட்டினாங்கன்னா அன்பும் இரண்டு என்பது அறிவில்லாத சொல்லுவாங்க. அன்புதான் சிவமாவது யாரும் தெரிஞ்சுக்கல. அன்புதான் சிவமாவது யாரும் தெரிஞ்சுக்கல. அன்பே சிவம் யாரு தெரிஞ்ச பிறகு அன்பே சிவம் அமர்ந்திருந்தாரு. அப்படியே வந்துடும். இப்ப என்கிட்ட என்ன கொடுத்தாங்க சாமி? அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உயிர்கள் மீது அன்பு காட்டும் பொழுது இறைவன் உங்கள் மீது அன்பு காட்டுவார் அப்படின்னு. அதுவும் அதுல அடங்கினது இல்ல, இந்த பாட்டுக்கு வழக்கம் அப்படி இல்ல சாமி. இது வேற கதையாச்சு. இது அதாவமாச்சு. அப்ப வள்ளலார் வந்து ஆனா சில சமயத்துல அன்புன்னு சொல்றதுக்கு அன்பான உண்மையான அன்பான வார்த்தை கூட இருக்க வாய்ப்பு உண்டு சாமி. ஒரே இடத்துல அது மாதிரி பண்றாரு. ஒரே ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி பண்றாரா? எங்க? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு. இல்லைங்க, அதை கொஞ்சம் பாத்துருவோம். அது தெளிவா இருந்துக்குவோம். அதை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து என்ன சாமி? அன்புன்னா தாவம். அதை தவிர்த்து ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அதான் சாமி. அதான் முதல் பாட்டு. வேண்டுகையில முதல் பாட்டு டென்மார்க் வேண்டுகோள். அது எங்க இருக்குன்னு தெரியல. அது தேடி இருக்கிறேன். 21. அதுதான் நீங்க போயிட்டு பாத்தீங்களா? ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். இது வந்து கருணை அன்பு காட்டும் சாமி. ஓகே, இது வந்து இதுல வந்து அன்பை வந்து இந்த தயவு பாசம் இந்த மாதிரி அந்த கான்செப்ட் வருது இங்க வருது. இதை தவிர்த்து மெங்காத்தது எதெல்லாம் அன்புன்னு வருதோ அதெல்லாம் தவமா? ஓகே சாமி, புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்து பாத்தீங்களா ஒரு இதை பார்க்க போயிட்டு வேற என்னென்னலாம் பார்த்துக்கிட்டோம் நம்ம. ஓகே, அடுத்து மேல கடவுளுக்கு மட்டும் செலுத்துவது அன்பாசமே. இறைவன் பால் அன்பு கொண்டோர் இதயத்திலே இறைவன் எப்படியெல்லாம் விளங்குகின்றான் என இந்த பாட்டு விளக்குகின்றது. ஏனெனில் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை அல்லவா இறைவன். குழப்பம் என்பதே இல்லாத சாந்த நிறைவாய் விளங்குவதொரு குற்றமற்ற அருள் விளங்கும் ஞான காட்சியாய் இருக்கின்றானாம். அது எங்க சாமி? களங்கமற்ற அருள் ஞான காட்சி. ஓ, அது என்ன சாமி ஞான காட்சி? பேருளி. ஓ, பொன்னொளி. உள்ளொளி. அடுத்து போறீங்க. விலகுரா நிபிட ஆனந்தமாகி இதுக்கு போறீங்களா? ஓகே, அடுத்து படிங்க. வேற யாரும்? நன்றிமா. யார் படிச்சீங்க? கவிதா அம்மாவா? சரி, நான் படிக்கிறேன். அடுத்து வான நாடராகிய தேவர் முதலியோர் கூட காண முடியாத ஞான நாடக காட்சியை நாம் பெற வேண்டும் என்று
ஊன நாடக காட்சியால் டிவி நாடகம் சினிமா களத்தை ஒழித்து கொண்டிருக்கின்ற ஈன நாடக பெரியோர்களை வள்ளலார் அழைக்கின்றார். ஓ, இதே இந்த கிண்டல் பண்ணுவாரு சாமி, அந்த பாட்டு இது. சரி, இது எங்க வருது? அடுத்து படி பண்ணுங்க. உலகியல் ஆனந்தம் மகிழ்ச்சி இன்பம் எல்லாம் நிலையாயிராது, சற்றே விலகிவிடும். ஆனால் இயற்கை உண்மை வடிவினராகிய இறைவனால் அளிக்கப்படும் இயற்கை இன்பம், அதாவது உண்மை அறிவால் தோன்றிய இன்பம் என்றும் விலகாது நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட விலகல் என்பது இல்லாத ஆனந்தமாய் இருக்கின்றான் அந்த இறைவன் அன்பரின் இதயமதிலே, இதய மலரிலே. அந்த அன்பர்கள் பெரும் விளக்கமோ இதுவரை எந்த நூலிலும் யாராலும் கூறப்பட்டிராத ஆதாரமற்ற மேலான விளக்கமாகும். ஏட்டிலே இதுவரை எழுதப்படாத மறைகளெல்லாம் வள்ளலார் உள்ளத்திலே இறைவன் எழுதினானாம். இறைவனே அந்த அன்பர்கள் இதயத்திலே இயற்கை விளக்கமாய் விளங்குகின்றான். அந்த விளக்கம் மிக பிரகாசமுடையது என்கிறார். சரி, போங்க மேல. அன்பு பார்த்துருவோம். வான நாடகராகிய தேவர் முதலியோர் கூட காண முடியாத ஞான நாடக காட்சியா சாமி? ஆமா. இது பாட்டு தானே? ஆமா, பாட்டு. திறக்கணும் அந்த பாட்டை. வானாடு பாட்டு ஆரம்பிங்க. வானாடு பாட்டு ஆரம்பி. வான நாடக ஆறாவது முறையா? நாடகம் வான நாடரும் மாசமே 1-4-3-7. வான நாடரும் தானே சாமி? ஆமா. வான நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும். ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியர்கள் வம்மிமினோ இல்லை. இதுதான் பஞ்சில. இது வான நாடகம்னா தேவர்கள் எல்லாம் கூட நாடகம் ஆட முடியாத நாட முடியாத. ஓ ஐயா சாமி, வான நாடரும்னாக்கா தேவர்கள், நாட அரும்னாக்கா இங்க வந்து நாடுவதற்கு அருமையான கஷ்டமான. ஆமா. மண்டில குடும்பஜ வயங்கும் அங்க ஞான கட்சி அங்க இருக்கு. அதான் நாம் அடையணும், நாம் பெற வேண்டும். இதை விட்டு ஊழல காட்சியால் டீலாம் வந்து பாருங்க. உடம்புல காட்சியால காலத்தை ஒழிக்கிறாங்களாம். அதை வேணா ஒழிஞ்சு வேணா போதும். அதை ஒழிக்க இயல் நாடக பெரியார், இவனா இயல் நாடகம், கல்வா நாடகம் பெரியார், இவனா பெரியார் தான், அவனா பெரியவங்க அவனா. சரி, வாங்க வம்மினோ ஈண்டேனா இங்கேயா? இங்க அதாவது ஈன நாடக பெரியர்கள் சாமி நம்பலாம். நீங்க இல்ல. ஓகே, நாங்க இல்ல. எப்போதும் என்னையா விளக்குற அப்படின்னீங்கல்ல, அதான் சேர்த்து சொன்னேன். இன்னைக்கு விளக்கிட்டீங்க. நான் பாக்குறேன். தீபகமே போக மாட்டீங்க. நாங்க தான் போறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். ஓகே சாமி. டைம் தெரியாது. நான் நிறைய படிப்பேன். முந்தி நிறைய பார்த்து டிவி. இப்ப நான் பாக்குறது குறைஞ்சி தம்பி. தான் ரெக்கார்டிங் எடிட்டிங் இப்படி போயிட்டு இருக்குல்ல. சரி, உலகியல் ஆனந்தம் மகிழ்ச்சி இன்பம் எல்லாம் நிலையிராது. சொல்லுங்க சாமி. இத நிறைய இருக்கும். அது அதெல்லாம் டெம்பரரி. கருத்தெல்லாம் வேணும் யாரும் தெரியல. கண்டதெல்லாம் அனித்தியமே, கழித்ததெல்லாம் வீணே, அத உண்டதெல்லாம் மனமே. ஆமா, அதுக்கெல்லாம் சத்து வச்சு போயிடும். அதாவது சாமி அது இப்ப நிலைச்சு இருக்காது. ஆமா ஆமா. இயற்கை இறைவனுடைய
தம்பி அவன் தம்பி தலையை தம்பி பண்ணி இல்லைங்க. இப்ப இந்த நினைச்சு நிக்காதுன்றதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு இது சாரிங்க சரியா இருக்கான்ட்டு. இப்போ உலகத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒண்ணு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் இன்பம். அடுத்து இருந்து அது ஏற்பட்டோன்னா அது போயிருமோன்னு ஒரு பயம் வரும் நம்மளுக்கு. நீ பயம் ஒன்றும் இல்லை, ஆஹ் அது கழிப்பே போயிடும். போயிரும் சாமி. அப்ப உலகத்துல வந்து இன்பம் அப்படிதான் இருக்கும், வரும் போகும்னு ஏத்துக்க வேண்டியதான். ஏத்திட்டாக்கா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கலாம். என்ன சாமி? ம். என்ன மக்களே, என்ன நினைக்கிறீங்க? உலகத்துல இன்பம் வந்து நிலைச்சிருக்காதான்? உங்களோட அனுபவத்துல எப்படி இருக்குது? நிலைச்சிருக்கா? இதெல்லாம் நடந்தா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனா ஆவாது. இல்ல, கல்யாண சாப்பாடு போய் சாப்பிடுங்க, ரிசப்ஷன் போங்க. கல்யாண சாப்பாடா? ஆமா, சரி. சாப்பிட்டு நல்லா பிடிச்சி போய் சாப்பிட்டாங்க. நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தானே முடியல முடியலங்கிறது. அதான் அது கழிப்பெல்லாம் வந்து டெம்பரரி. எல்லா சதம் டெம்பரரி. வீடு கட்டி பாருங்க, வீடை கட்டி பாருங்க, அப்புறம் மாசம் முடிஞ்ச காசு கட்டி பாருங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி பாருங்க. கல்யாணம் பண்ணி பாத்துட்டீங்க. பாத்துட்டோம். உள்ள சொல்ல இல்லையா, இவன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும். ஓ, ஏன் பொண்ணுக்கா? ஆமா, அப்பதான் தெரியும். உங்க கல்யாணத்துக்கு பேசல, கல்யாணம் பண்ணி பாருங்க. ஆதங்கத்தை சொல்லி வெளிப்படுத்திட்டு சாமி பட்டுட்டே, ஆதங்கத்தை வெளிப்படுத்தி விட்டேன். இல்ல, பொண்ணு கல்யாணம் காசு தெரியும். மனுஷால அப்படி சொல்ல முடியாது சாமி, அவங்களும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். அது வேற இல்லையா? இங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எவ்வளவு நகை, முதல் கேள்வி எவ்வளவு நகை போடுற போச்சா? இப்ப வந்து தவறு எவ்வளவு தெரியுமா? அது ஒரு 50 போற, அது குறைச்சிக்க மாட்டாங்க. அது படிப்புக்கு தகுந்த மாதிரி, வேலைக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு. இன்னும் இருக்கா சாமி? இன்னும் இருக்கா வாடப்பா, இப்பதான் ஓவரா இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? இந்த மாடர்ன் காலத்துல என்ன அப்படி கேக்குறாங்க? ஐயோ, ஓவர் நிறைய நின்று போச்சியா சாமி? இந்த டவுரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? டவுரி தர மாட்டோமே. அப்புறம் தர மாட்டோம், கேட்போம், அவ்வளவுதான் கேட்போம். டவுரி சொல்ல மாட்டீங்க, கேப்பீங்க. அதாவது வரதட்சணைன்னு சொல்ல மாட்டீங்க. தர மாட்டோம். நேரடியான வார்த்தை இருக்கு. பையன் ரொம்ப படிச்சு பெரிய வேலை இருந்தான்னா நகையெல்லாம் போட்டு காடி வாங்கி தரணும். அப்ப அவரு என்ன பண்ணுவாரு? யார்? அவரு என்ன பண்ணுவாரு? தாலி கட்டுவாரு. நல்லா இருக்கேன் இந்த டீலிங். இந்தியால வந்து கல்யாணம் பண்ணா இருக்கேன் சாமி நினைப்பேன். அப்புறம் நகைய போட்டு வீட வாங்கி கொடுத்து காடி வாங்கி கொடுத்துருவாங்க, வசதியா இருக்கும். கேஷ் தரலையா? கேஷ் தரலையா? கேஷ் வேற கொடுக்கணுமா? பொண்ணை பெத்தவன் செத்தாயா? அப்ப இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும், அது வேற. கல்யாணம் சார் பூரா அவன் தான் எடுத்துக்கணும். யாரு? பொண்ணு வீட்டுக்காரனா? ஆமா. அப்ப அவனுக்கு என்னையா பண்ணுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு வந்து? சாப்பிட்டு குறை சொல்லிட்டு போவாங்க. அடப்பா, என்னடா ஜீவகாரணியுமே இல்ல அவர் எடுத்துக்கிறீங்க. குறை சொல்லிட்டு போவாங்க, குறை சொல்லிட்டு போவாங்க. அதான் வருவாங்க. சரி, இங்க எப்படி தெரியுமா சாமி? இப்ப நான் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து சைனீஸ்ல. அது வேறையா? இல்லைங்க சாமி, எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே உள்டாவா நம்ம தான் செய்யணும். ஆனா நம்ம இந்த மாதிரி காடிலாம் வாங்கி கொடுக்க வேண்டாம், அந்தாரான்னு இருக்கும், இவ்வளவுன்னு கொடுக்கணும், அவ்வளவுதான் முடிச்சு. மத்த செலவுல வாங்கி பாத்துக்குவாங்க. இங்க எல்லாம் எல்லா செலவு பண்றதுதான். பொண்ணு வீட்டு செலவு பாத்துக்குவாங்க, ஆண்கள் செலவு பாத்துக்குவாங்க, அவ்வளவுதான். கிடையாது, பொண்ணு எல்லாம் பண்ணணும். அதுதான் சொல்லுவாரு, ஒரு விட்டு போடுவான் தெரியுமா? பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா தலைவலி போலமா கையில ஹேண்ட் பேக் எடுத்து சேர்ந்துருப்பான், பாவம். ஆமா, நான் பாத்துருக்கேன். கடைசியில நாலு கட்டி முடிச்சா பாருங்க, அப்பாடான்னுவான். என்ன தெரியுமா? பாரம் கழிஞ்சு போச்சான். பாரத கழிச்சார் அவரு. அப்பாடான்னு பெருமிச்சு விடுவார்.
பாருங்க சாமி, சென்னை கல்யாணம் சைடு தான் அந்த மாதிரி. சென்னை சைடு தானே அந்த மாதிரி இருக்கு. இல்ல தென் மாவட்டங்கள் எல்லாம் ஈக்குவலா பாதி பாதி செலவு பண்ற இது எங்க சார் இருக்கு. எங்க சார் எங்க சார் நான் தென் சொல்றது மாவட்டமாயா? தென் மாவட்டம்ல தான் அப்படி இருக்காங்க. இல்ல சவுத் சென்னை சைடு தான் கன்னிகாதானம் பெண் வீட்டுக்காரன் எல்லா செலவும் வைக்கிற மாதிரி ஒரு அந்த திட்டம் இருக்குது. சவுத்துல பாத்தீங்கன்னா ஈக்குவலா பண்ற ரெண்டு. எல்லா ஜாதியான தான். ஓ, அவங்க ஆரம்பிச்சிச்சு தான். நான் அப்பயே நினைச்சேன் யாரு சொல்றது? நான் சொல்லலப்பா. நாக்கு நீட்டாதே, பப்ளிக்ல போகுது, நாக்கு நீட்டா கூடாது. இல்ல நான் எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிறேன் சாமி. ஒன்னும் அண்ணா விடு, இந்த அறிவு இருக்காது அப்படின்னு யோசிச்சேன். சரி விடுங்க, சொல்றதையும் சொல்லி விட்டு நாக்க நீட்டாது, அதை நீட்டாது, இதை நீட்டாது. நான் இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க, நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாயம் பூசினேன், அவ்வளவுதான். ஓகே. இறைவனால் அளிக்கப்படும் இயற்கை இன்பம் சாமி. உலகத்துல வந்து நிலைச்சி இருக்காது. சரி சாமி. ஆமா. அதாவது உண்மை அறிவால் தோன்றிய இன்பம் என்றும் விலகாது நிலைத்து. அது என்ன சாமி உண்மை அறிவால் தோன்றிய இன்பம்? பொய் அறிவு இருக்குல்ல, ஏமாத்துறதுலாம் பொய் அறிவு தானே. இப்போ உலகத்துல வந்து நம்ம இது கிடைச்சா இன்பம், அது கிடைச்சா நினைக்கிறோம்ல, அது வந்து பொய் அறிவு. ஏமாத்துறது, மோசம் பண்றது, இதெல்லாம் பொய் அறிவு தான். அதான் அறிவுதான் அதுவும். அப்படிப்பட்ட விலகல் என்பது இல்லாத ஆனந்தமாய் இருக்கின்றான் அந்த இறைவன் அன்பரின் இதய மலரிலே. இது எங்க முடிச்சிருக்கிறீங்க? விலகுரா இதா சாமி? நிபிட ஆனந்தமாகி. ஆமா ஆமா, அது முடிச்சிட்டீங்க. அடுத்து நானே படிச்சிடறேன் சாமி. அடுத்து வந்து என்ன சொல்றீங்க? அந்த அன்பர்கள் பெரும் விளக்கமோ மீதான துளிர்கின்ற விளக்கமாகி. அதான் சாமி. ஆமா ஆமா, நான் படிக்கிறேன். அந்த அன்பர்கள் பெறும் விளக்கமோ இதுவரை எந்த நூலிலும் யாராலும் கூறப்படாத ஆதாரமற்ற மேலான விளக்கமாகும். ஏட்டிலே இதுவரை எழுதப்படாத மறைகளெல்லாம் வள்ளலார் உலகத்திலே இறைவன் எழுதினானாம். இறைவனே அந்த அன்பர்கள் இதயத்திலே இயற்கை விளக்கமாய் விளங்குகின்றான். அந்த விளக்கம் மிக பிரகாசமுடையது என்கிறார். சொல்லுங்க சாமி. அந்த அன்பர்கள் வந்து பெறுற விளக்கம் வந்து அது தவத்தால பெற விளக்கம் சாமி. ஆமா ஆமா ஆமா, இதுவரை எந்த நூல் யாராலும் சொல்லல, மேலான விளக்கம் யாராலும் சொல்ல முடியல, விளக்கம் சொல்லல. அதனால ஐயா சொல்றாரு, இதுவரை எழுதாத வேதங்களெல்லாம் உள்ளத்துல ஆண்டு எழுதினாலாம். அது பாட்டு இருக்கா? இருக்கே, சொல்லுங்க. இப்பதான் புஸ்தகம் கேள்விப்படுறோம். ஏடகத்தில் எழுதாத மறையெல்லாம், ஏடகத்தில் எழுதாத மறைகள் 51 6ஆம் திருமுறையில் 51 51 8 பதிகம் 51ங்களா? பதிகம் 51ங்கயா, 8வது பாடல். என்னயா இது? இல்லைங்க, எப்படியா கண்டுபிடிச்சீங்க நீங்க? இல்லைங்க, அவர் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டேன். இது மலையர் சாதாசம் பாடின பாடலாம் கேட்ட பதிவாயிரும்ல. நம்ம அருப்ப பாக்கலாம் கூட மலையர் சாதாசம் பாடல்ல அடிக்கடி பாடுவாரு. அது சரி, மலையர் சாதாசம் பாட்டோம். இந்த பதிகம் எத்தனாவது பாட்டுன்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கையில புக் இருக்குங்கய்யா, கையில புக் இருக்கு. அதானே, பயமுறுத்துறாங்க சாமி, பயமுறுத்துறாங்க. முடியல, பயமுறுத்திட்டாங்க. ஆடிட்டு அட்டமட மாதிரி வச்சிருக்கீங்களேட்டு. சரி சொல்லுங்க சாமி. ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே ஏடகத்தே. ஆடகம்னா பொண்ணு பொண்ணு, அது பொண்ணு பொறுத்த வேற,
நாலஞ்சு பொன்னம்பலத்தாரு பொன்னம்பலம் ம் நனைஞ்ச கூட அம்மே என்னப்பா என்ன ஐயா எல்லாருதே பண்ணிக்கிறாரு. எழுதாம எல்லாம் விவாதம்லாம் எழுதிருக்காங்கல்ல நிறைய ஏட்ல எழுதாத மறைகள் எல்லாம். ஓகே, ஏட்ல ஆள் எழுதிட்டாங்க, மேல எழுதிட்டாங்க. அது எழுதாதெல்லாம் ஐயா உள்ளது எழுதலாம். ஏட்ல எழுதாத மறையெல்லாம் பிரித்து என் உள்ளத்தை எழுதிட்டு முன்னிப்படியே ஆட ஐயா தெரியும். வேதங்கள்லாம் எழுதாதெல்லாம் மீது ஐயா தெரியும். முடிச்சிருங்க. பாடக கொலுசு கால கொலுசு போடுறாங்க. கொலுசு பாடக காலா கொலுசு காலா? ஆமா, கொலுசு போட்டது. பாட மலஞ்சேரும் பெண்களும் பிள்ளைகளும் சன்மார்க்க பயன் தர அவன் சன்ம பயன் அடையணுமா அல்ல அழுத்த பரம்பரை. ஏன் அவங்க மட்டும்? நாமெல்லாம் படிச்சிருவாங்கப்பா, ஒதுக்கி வச்சாங்கல்லப்பா. பெண்கள் பிள்ளைங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரியா சாமி? படிக்கக்கூடாது, வெளியே போடாது வச்சால படிச்சா இல்லையா? அது சரி. ஓகே சாமி, அது அவங்க ஓகே விட்டுருக்கேன். அதுக்காகதான் மனஞ்சேரும் அவனும் சன்ம அடையணும் இருக்காரு. அப்புறம் மாயக்காடகத்தை மாயக்காடு மாயம் வந்து காடு மாதிரி இருக்கு. அந்த காட்டை வந்து பழஞ்சேர்ந்து நாடா மாற்றம் பண்ணிட்டாங்க. என்ன சாமி நாடகமா புரியுது அப்படின்னா? நம்ம மனசுல காடு அகத்தே காடு மாதிரி அகத்துல இருக்க மாயை அந்த காடெல்லாம் மாத்தி காடு என்ன நாடகமாக நாடாகிட்டான். இல்லைங்க, காடு என்ன மிருகம் வாழ்ற இடம். மிருகம் வாழ்ற இடம் சாமி. நாடுனா மனுஷன் வாழ்ற இடமா? அதான் நம்ம அந்த அகத்துல வந்து மிருகமா இருந்தா நம்ம நல்ல செழுமையான நாடா மாயிட்டோம், மன்றாடா மாயிட்டோம். இல்லைங்க சாமி, இது வந்து இங்க பாருங்க, காடு அகத்தை இப்ப நாடு அகமாக நாட்டு அகமாக மாத்திட்டான். சரியா சாமி? நான் எப்படி படிச்சேன், நாடகம்னாக்கா ஏதோ ஒரு நாடகம் போடுறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு படிச்சு எங்க அறிவு அப்படி இருக்கு. இல்ல, நாடு அகமாக புரிஞ்ச காடா இருக்கிற அகத்தை வந்து நாடா மாத்திட்டான். அதாவது மிருகத்தனமா இருக்கணும் வந்து மனுஷனா மாத்திட்டான் சாமி. ஓகே ஓகே ஓகே, அதேதான். இது அப்படியே பாட்டு இருக்கு. காட்டை கடந்தேன் நாட்டை கண்டேனா, நாட்டை அடைந்தேன் அது அத்துவிந்த ஆனந்த அனுபவம் இடையிட. அதா இல்ல ஓகே ஓகே, வேண்டாம். முதல்ல இதை முடிச்சிடுவோம் நம்ம. அவ்வளவுதான். அப்ப இறைவனே வந்து அந்த அன்பர்கள் இதயத்திலே இயற்கை விளக்கமாய் விளங்குகின்றான். ஆமா, ஓகே. என்றும் விளங்குகின்ற மேலான பொருட்கள் எல்லாம் மேலானதாய் ஞான பொருளாய் இறைவன் தன் மீது அம்பு செலுத்துகின்றார். இதய மலர் மீது வீற்றிருக்கின்றான். சாஸ்திர ஞானம் அனுபவ ஞானம் ஆகிய இரண்டும் அந்த இறைவனே புறத்தே எல்லா உலகங்களிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா இடங்களிலும் பூரணமாய் நிறைந்து விளங்குகின்ற இறைவனை யோகியர் மட்டுமே அனுபவத்தால் அறிய முடியும் என்று கூறியிருப்பது நன்கு சிந்தித்து உணர வேண்டிய ஒன்றாகும். எங்கும் நிறைந்த ஒன்று எதுவாய் இருக்க முடியும்? ஒளியா வெளியா? இறைவனா? இறைவனை வெளி என்றே வள்ளலார் கூறுகிறார். அதாவது எங்கும் நிறைந்த சொன்ன கருத்து செம்மி மெய்யு இல்லைங்க. இது விஷயமா ஒரு வழக்கு கொடுத்துருங்க, அப்புறம் பாட்டை பார்ப்போம். அது சரியா இருக்கும். அப்படி சம்மரி கொடுங்க. என்றும் விளங்குகின்ற மேலான பொருளுக்கெல்லாம் மேலானதாய் ஞான பொருளாய் இறைவன் தன்னுடைய அன்பு செலுத்துகிற இதயமலர் மீது விட்டிருக்கிறான். எல்லா பொருள் எதுலாம் மேலா இருக்கோ அதுக்கு மேலே அவன் இருக்கான் சாமி. ஆமா, ஞான பொருள் அவன். சாஸ்திர ஞானம், அருள் ஞானம், பரஞானம், அபரஞானம், கொலையல், அருளியல் ரெண்டும் அந்த இறைவனை ரெண்டும் அவன் தான். புறத்தே எல்லா உலகங்களிலும் எல்லா பொருளிலும் எல்லா இடங்களிலும் பூரணமாய் நிறைந்து புறத்துல எல்லா உலகங்களிலும்
எல்லா பொருள்களிலும் எல்லா இடங்களிலும் பூரணமாய் நிறைந்து உலகில் இறைவனை இறைவன் மட்டுமே அனுபவத்தை உணர முடியும் அப்படின்னா அதை செஞ்சு பாருங்க. அதாவது எல்லா இது இருக்கிற அந்த இறைவன் வந்து யோகியர் மட்டும் தான் அனுபவிக்க முடியும் அப்படின்றாரா? ஆமா, அது வந்து அது செஞ்சு வாங்கணும். எங்க ஒன்று எதுவா இருக்கும்? எதுவா இருக்கும்? மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்தவா? இல்ல அங்க முடிய சுத்ததானே சாமி? ஒன்று எதுவா இருக்கும்? ஒளியா வெளியா? இறைவனை வெளியன்றே கூறுகிறதா உள்ளதா? அந்த பாட்டு படிங்க, ஆதாரம். அது சரியா தெரியல. மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து வெளியே உணர்ந்த வாதவர் மலையை மாணிவாசர் சுத்த வெளியாக்கி கலந்து வந்தாராம். அவர் வெளியாக்கி இவனை வெளியே கலந்துட்டான். வெளியோட வெளி வெளியேங்கிறார். இதன் வெளியா இருக்கிறான், அவர் வெளியாக்கி கலந்துட்டான் அப்படிங்கிறார். அதான் இந்த பாட்டு விளக்க முடிஞ்சது சார். இந்த பாட்டு விளக்க சாமி அப்படியே ஒரு அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே ஒரு சம்மரி கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம். உலகமெல்லாம் தண்ணி நிறைந்த உண்மையாகி அப்படியே ஒரு சும்மா அப்படியே சம்மரி கொடுங்க சாமி, சிம்பிளா. உலகம் எல்லாம்னா எல்லா உலகமும் அங்க அதாவது தனியா ஒப்பற்ற நிறைஞ்சு பூர்ண நிறைஞ்சிருக்கிற உண்மை உண்மையா இருக்கா? யார் உண்மை எதுனா வெளியே சொல்லிட்டாரு. உலகமெல்லாம் தனியாக உண்மை என்ன வெளியாகின்னு அர்த்தம். சரி, அந்த வெளியே வந்து யோகி அனுபவத்தில் தான் அறிஞ்சிக்க முடியும். அதாவது தவம் செஞ்சாதான் அறிஞ்சிக்க முடியும். சரியா? அறிய முடியும். கோப்பா என்றும் அவதில் கலகம் இல்லாத கலகம் இல்லாம உபசாந்த நிறையாது சாந்தம். அப்புறம் கலகம் இல்லாத அருமையான காட்சி. தவத்திர காரணம் காட்சி வந்து பாருங்க. அதாவது பேரொழி பண்ண ஒரு அதுல விளக்க எழுதுல அருஞான காட்சியாகி யாராவது தான் அருள்ஞான காட்சின்னா என்ன சொல்றீங்கன்னா சாமி? இந்த பேரொலி பொன்னொலி உள்ளொலி அது சொல்லிட்டு இருக்கீங்க சாமி. இல்லைங்க, இந்த கலகமுறை உபசாந்தன்றது ஓட்டு மீனிங் என்ன சாமி? உபசாந்த மேல மேல கலகமுறா உபசாந்த நிறைய இருக்கா இல்லையா? உபனா துணை சாருது. சாந்த நிலையாகிய. ஆமா, சாந்த நிலை. விலகருளா விலகாத ஆனந்தம். அந்த ஆனந்தம் அப்படியே இருக்கும். நிபிடன் என்ன சாமி? நிபிட பேரானந்தம் சார். பேரானந்தம். ஓகே. மற்ற ஆனந்தம் வந்து அதாவது சமயம் விலகல் ஊரானாக்கா அந்த அது நம்மளை விட்டு போவாது. இப்ப நம்ம உலகில வந்து கொஞ்சம் அனுபவிக்கிறோம், அப்புறம் திரும்பி போயிருது. அதான் சொன்னேன். சின்ன என்பெல்லாம் வந்து உள்ள போயிடும். இந்த ஆனந்தம் வந்து விலகாம என்னைக்கும் இருக்கும். சமயம் இதுதான் வந்து வல்லர் சொல்லும் போது எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப பெருவாழ்வு அப்படின்னு வரும். அதேதான். அது வந்து புறத்துல உள்ள தாத்தா ஒழுங்கு விளக்கம் பிரகாச விளக்கமா இருக்கான். அப்புறம் உலகில் அருள் பராபரமாய் சிற்பரமாய் அன்பருடைய மரங்கள அன்பருடைய மரங்கள இருக்கிறாங்க. இன்பத்தேவை அன்பர் யாரு? என்ன பண்றாங்க? தவம் பண்றாங்க. இதயத்துல பொருளுக்கும் புகழுக்கும் ஆதப்படாம சிவானந்தம் என்னைக்கு அடையணும் அதை தவம் பண்றாங்களே அதான் அன்பர்கள். அப்ப எங்கெல்லாம் அன்பு வருதோ அங்கெல்லாம் தாத்து வச்சு அப்படிப்பாரு. ஒரே ஒரு இடத்தை தவிர்த்து. ஆமா. ஓகே. ஆக மொத்தத்துல தாவம் செஞ்சா அனுபவிக்கலாம். சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஆமா. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவன் வந்து வெளியா இருக்கிறான். மெயின் பாயிண்ட். ஆண்டவன் வெளியா இருக்கிறான். அது வெளியே எந்த ஊருக்கு யாரும் கற்பனை பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா மனோட எங்க போறியோ அங்க இருக்காங்க. மனம் தான் கற்பனை பண்ண முடியும்.
மனம் போதுன்னா கற்பனை பண்ண முடியாது, அவன் யாரும் கற்பனை பண்ண முடியாது. மனம் வந்து கற்பனையை கடந்து நிக்கிறான். மனதான் கடந்து தாண்டிக்கிறாங்க. அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அந்த ஆனந்தம் என்னைக்கு நிலையான ஆனந்தம், அது விலகாது. அப்ப ஞான அறிவு கொடுக்கும், அது ஞான அறிவு விளக்கமா இருக்கும். அது யோகம் தான் பண்றான் பாருங்க, அவன் மாதிரி தான் அறிய முடியும். எங்க நிறைந்த பொருளா இருந்தா கூட, எங்க நிறைந்த பொருள் தான் அது. சரி, அப்படி இருந்தா கூட தாமன்ற உள்ளத்துலதான் பார்க்க அறிய முடியும், வெளியே காண முடியாது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, அது குடும்பத்தை உணர முடியாது தவிர புறத்தோட வெளியில அதுன்னு சொல்லி காட்ட முடியாது. யாரு பெரிய கண்டோம்னா தாமரை உள்ளதான் பார்க்கணும், வெளியே பார்க்க முடியாது. ஓகே சாமி, பெரிய விளக்கம். ஒரு பாட்டு சாமி, இது ஒரு பாட்டு. எத்தனை பாட்டு இருக்கு மொத்தம்? 100 பாட்டு இருக்கு. 100 வாரம், 2 வருஷம் சாமி. என்ன மக்களே, தாக்கு பிடிப்பீங்களா? 50 மாதிரி 2 போயிடலாம். 50 மாதிரி 2 போயிடலாம். 50 ஒரு வருஷம் இல்ல 50 வேணே, ஒரு வருஷம் 50, ஒரு வருஷம் சாமி. ஆமா ஆமா, 52 வாரம். 50 வந்து விஞ்ஞான உற்பத்தியில கேள்வி தெரிஞ்சு, அது 50 பாட்டு. அது ஈஸி சாமி. அது அங்கிருந்து எத்தனை வாரம் பாக்கலாம். வேதத்தை விட முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க பெருமானார் ஐயா சொன்னாங்கல்ல, அதனால எவ்வளவு வாரம் ஆனாலும் சரி பாக்குறோம். சரி சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வள்ளலார் வந்து அந்த சொன்னாங்க எழுதாத என்னது, ஓகே, ஏட்டுல எழுதாத. ஆனா இப்ப வள்ளலார் வந்து இவரு இந்த 6000 பாடு இருக்குல்ல, அதுல எல்லாத்தையும் எழுதிட்டாருன்னு சொல்ல முடியுமா? கம்ப்ளீட்டா எழுதிட்டாரு எல்லாத்தையும்? அவரோட அனுபவத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எழுதிட்டாரா? ஓ, நான் கூட எழுதாத ரகசியம் எதுவும் நம்ம பரிபாஷையினால தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு புரியறதுக்கு அந்த அனுபவம் அறிவு தேவை சாமி. அது நம்ம வேலை இல்ல, நம்ம வேலை முயற்சி பண்றதுதான் படிக்கிறதுக்கு. இப்ப நம்ம இப்படி படிக்கிறோமே, அது ஒரு முயற்சியா இல்ல என்ன கதை சாமி? பேசுறேன், எவ்வளவு பெரிய முயற்சி அது. சரி சாமி. ஆனா சாமி வள்ளல் பெருமான் வந்து ஆடி பொன்னம்பல காட்சியில சந்நிதியில் பெற்ற பேரு சாமி அறிவாரடி, அம்மையை கண்டேன் அவள் அருளாலே அமுதமும் சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி. என்ன சொல்ல வரீங்க? என்ன பேர் முழுசா வெளிப்படுத்துற, முழுசா சொல்ல முடியல, அது இறைவனுக்கு தான் தெரியும், அவரு தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி இல்லையா அந்த இடம்? ஆமா ஆமா, மனம் இல்ல, மனம் போயிடுச்சு, அதெல்லாம் அறிய முடியாது விடாத. சாமி நன்றி. அது கிளாஸ் இல்ல சாமி, பிரேயர்ஸ். கிளாஸ் சொல்லாதீங்க, சொல்லுங்க. நீங்க கிளாஸ் போன வாரம் தான் உண்மையை உடைச்சு விட்டுருக்கீங்க. பிரேயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பிரேயர் தான், அதுதான் ஒரு கிளாஸ் உள்ளது. இன்னை மட்டும் பிரேயர் தான், வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கு உள்ள. ஓகே ஓகே, இருப்பேன் கிளாஸ்ல, எல்லாத்தையும் இருக்கணும்ல. ஆமா தம்பி, எல்லாத்துல இருக்கு. ஆனா இங்க முடிச்சுட்டு அங்க போங்க. அவ்வளவுதான். ஓகே, இது பிரேயர்ஸ் இல்ல சாமி, இது வந்து ஆராய்ச்சி. அதான் முடிஞ்சு வச்ச. அங்க நீங்க பிரேயர்ஸ் இல்லனாலும் ஓடும், இங்க நீங்க இல்லனாக்கா அவ்வளவுதான், டைன்னு முடிச்சு. ஓகே சாமி, போங்க போங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, நன்றி ஐயா. அவர் ஆரம்பம் கான்டாக்ட் பண்ணங்க ஐயா. அது 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த சிஸ்டம் எல்லாம் இல்ல, அவங்க பிரஸ்காரம் எல்லாம் மாறிட்டாங்க. இல்ல, இது எதுவுமே இல்லன்னுட்டார். ஒரே அடியா போட்டாரா? அப்புறம் என்ன சாமி, அடுத்த வாரத்தை நான் ஸ்கேன் பண்றேன் சாமி, வேற வழி இல்ல. ஒன்னா போட்டோ செட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண, ஸ்டாஃப் விட்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். ஓகே சாமி, அதை நான் ஸ்கேன் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணி ஒரு புக் ஆகணும்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வடலார் திருவில்லேத்தனம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். ஐயா வணக்கம், நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தம்பிக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி 21 எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.